பிரபாவுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அப்போ பிரபா வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா பிரபா வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து ஐஸ்வர்யா வந்து தலைமையில் பிரபா அழுதால வந்து கேட்குறாங்க, ஏன் பிரபா இப்படி இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. பொய் சொல்லாதடி, உன் மனசை பற்றி எனக்கு நல்லா தெரியுது, உண்மையே சொல்லு, உன் மனசரி தான் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்குனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து ஆமாம், என் மனசார தான் நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு தெரியுடி, நீ இன்னும் விஜயை மறக்க முடியல, அதனால தான் கஷ்டப்படுற, இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம மனசார தான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், இது நீ விஜய்க்கு செய்கிற துரோகம் இல்லை, புதுசாக வந்திருக்காருல மாப்பிள்ள, அவருக்கு செய்கிற துரோகம், சொன்னால் கேளு அப்படின்னோடனே என் வந்து அமைதியாக இருக்காங்க. சொன்னால் கேட்க மாட்டியா, இங்கே பாரு ஐஸ்வர்யா, விட்டு வேணாம், பரவாயில்லக்கா விடுக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபுல்லாக வந்து விஜயை வச்சுக்கிட்டு எப்படி வேற ஒருத்தருக்கு கழுத்து நீட்டுவா, இது நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. நேராக வந்து ஃபோன் பண்ணுறாரு நம்ம பிரபாவுக்கு. ஃபோன் பண்ணோன்னே அப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. யோசனையாகவே இருக்கார் பிரபா, யோசனையாகவே இங்கே அங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு, மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. எல்லாத்தையுமே வந்து நம்ம சூர்யா வந்து வாட்ச் பண்ணிடுறாரு. அப்போது வந்து விஜய் வந்து பிரபா வந்து நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு, என்ன விஜய் என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ நீ பிரபாவை தான் விரும்புறியா அப்படின்னோடனே, அது வந்து சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையான லவ் எதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் நான் போலியான லவ் கூட வந்து அதுதான் உண்மையான லவ்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த அனாமிகா பண்ணது பச்சை துரோகம், அனாமிகா மேலே எனக்கு உண்மையிலே லவ் இல்லைன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் ப்ரோ மேலே தான் எனக்கு லவ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அது நான் புரிஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு நீங்கள் பார், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து உன்னை நான் வந்து சேர்த்து வைப்பேன், அதெல்லாம் நடக்காது, தேவையில்லாமல் வந்து யோசிக்காதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, எப்படியும் வந்து உன்னை வந்து சேர்த்து விடாமல் விட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு உன்னை பிரபா விரும்புகிறா, இப்போ விரும்பிட்டு தான் இருக்கா நான் நினைக்கிறேன், அதனால் வந்து உங்கள் 2 பேர் நான் சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சொன்னால் கேளுனே அப்படின்னு சொல்லும் போதே வந்து சூர்யா போயிடுறாரு. இங்கே சூர்யா வந்து மகா கிட்ட வந்து பேசுகிறாரு. மகா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியான்னு. என்ன விஷயம் அப்படின்றாங்க. விஜயும் வந்து பிரபாவும் இப்போவும் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் உளராதீங்க, இது எங்கள் குடும்பமான பிரச்சனை, இப்போது வந்து பிரபா நல்லபடி தான் இருக்கா, உங்கள் தம்பியை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, என்ன நீங்கள் சொன்னாலும் சரி இதெல்லாம் நடக்காது, தேவையில்லாமல் உளறதை நிறுத்திட்டு வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. ஏன் வந்து இப்படி பண்ணுற, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் நான் கேட்பேன், தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் உருவாக்குறத முதல் நிறுத்துங்க, உங்கள் தம்பிக்கு தேவையில்லாத வந்து பிரபாவை சேர்த்து வச்சு பேசாதீங்க, இது நல்லா இல்லை, ஏற்கனவே நாங்கள் மானத்தை இழந்துட்டு இருக்கோம், மறுபடியும் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் உட்காரணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிற மகா, சொன்னால் கொஞ்சம் கேளு, இங்கே பாருங்கள் சூர்யா, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஐஸ்வர்யா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. உடனே என்னது ஐஸ்வர்யா அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து பிரபா வந்து இன்னமும் விஜய் விரும்புகிறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் சூர்யா. ஆமாம், நானும் அதை சொல்லணும் தான் நினச்சேன், இப்போவும் விஜய் வந்து பிரபாவை தான் நினச்சிட்ருக்கான், வந்து 2 பேருமே விரும்பாத மேரேஜை வந்து பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க, ஏற்கனவே வந்து விஜய் பட்டதெல்லாம் போதாதா, இப்போ பிரபா வர படணுமா, அதனால் பிரபாவும் விஜய் சேர்றது தான் நல்லது சூர்யா அப்படின்னோடனே, உடனே வந்து ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஐஸ்வர்யா, நான் இதை பற்றி மகா கிட்ட பேசினேன், ஆனால் மகா வந்து ஓவராக பண்ணுறா, அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, அவள் எப்போவுமே அப்படி தான், குடும்பமான மரியாதை இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பா, நடைமுறை வாழ்க்கையை பற்றி அவள் அவளை பொறுத்த வரைக்கும் வந்து அப்பா அம்மா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நினைப்பா, அது கரெக்டு தான், ஆனால் இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி வந்து சேரலைன்னா அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையே வீணாக போயிடும், அதை சொன்னாக்கே உங்கள் தங்கச்சி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஐஸ்வர்யா அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, நானும் அதை அவளுக்கு புரிய வைக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு வந்து மகா, சொன்னால் கேளு, எனக்கு தெரிஞ்சு பிரபா மனசில் விஜய் தான் இருக்கான், இப்போ வேற ஒருத்தர் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் அவள் சம்மதிச்சிருக்கா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே, இங்கே பாருக்கா தேவையில்லாத விஷயத்தை தலையிடாது, சூர்யாவும் இப்படி தான் சொல்லி வாங்கி கட்டின்னு போனார், நீ வாங்கி கட்டிக்காது அப்படின்னோடனே, ஏன் மகா இப்படி இருக்க, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா, மனசு தான் முக்கியம் மகா கல்யாணத்துக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், இங்கே பாரு ஏற்கனவே மனசு பார்த்ததெல்லாம் போதும், ஏற்கனவே நம்ம குடும்பம் அவமானப்படுறதெல்லாம் போதும், பிரபாலேருந்து எல்லாரையும் அவமானப்படுத்திருக்காங்க வீட்டில், மறுபடியும் அவமானப்படணும்னு சொல்கிறியா, ஏற்கனவே தெரியும்ல காயத்ரி அத்தை எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ தான் காயத்ரி அத்தை அதெல்லாம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது, பிரபாவை பார்த்தா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பிடிக்காது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது, இப்போ பிரபா சந்தோஷமாக கண்டிப்பாக வாழ்வா, மாப்பிள்ளையும் நல்ல மாதிரி தான் இருக்காங்க, அதனால் வேணாம் சொன்னால் கேளு, மாப்பிள்ளை நல்ல மாதிரி நீ எப்படி சொல்லுவ, இப்போவே வந்து பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க வீட்டில், ஒன்றும் பிரபாவை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. இதோட முடியுது.